Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 1, sets, relations and functions, exercise 1.3, 11th sum. If f, g, h are real valued functions defined on R, then prove that f plus g of h is equal to f of h plus g not h. What can you say about f of g plus h? Just be our answer. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி எஃப் ஜிஹெச்சை கொடுத்துட்டாங்க ஆரில் டிஃபைன் பண்ணக்கூடிய ரியல் நம்பரில். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இதை வட்டி நம்ம என்ன சொல்கிறோன்றதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ பாருங்கள், இது எப்படி ப்ரூவ் பண்ணணுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி, அதாவது எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி எஃப் ஆஃப் ஹெச். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் ஹெச்சுக்கு நான் இதை எடுக்க போகிறேன், எல்ஹெச்எஸ். ஸோ அதை கொடுத்துருக்க இதில் என்ன எல்ஹெச்எஸ் எடுக்க போகிறேன், எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் ஹெச்சு ஃபார் யாருக்குன்னா ஹெச்சுக்கு. ஸோ இது நீங்கள் எப்படி எழுதுவீங்க, உங்களுக்கு தெரியும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எஃப் ஆஃப் ஹெச் என்பதை நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் எப்படி படிச்சிருப்போம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ன்னு சொல்லி இருக்கும்போது எஃப் ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் ஹெச்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபார் ஹெச்ன்னு இருக்கும்போது ஹெச் ஆஃப் ஹெச்னு சொல்லி நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம். ஸோ இதே தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் நான் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறனால ஸோ ப்ளஸ்ன்னு போட்டு எழுதணும். எஃப் ஆஃப் ப்ளஸ் ஜி, அங்கே நாட் இருந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஹெச், அவ்வளோதான். ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. நாட்டு பதிலாக ஜஸ்ட்டு ஹெச் ஆஃப் ஹெச் அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பு. இப்போ நான் எழுதுனது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபார் எக்ஸு, இது ஃபார் எக்ஸு, அதுவும் நீங்கள் இந்த மாதிரி ஹெச் ஆஃப் ஹெச்னு மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான். இப்போ இதை நீங்கள் உள்ளே கொண்டு போங்க, ஹெச் ஆஃப் ஹெச்சை உள்ளே கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னா எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் ஹெச்னு சொல்லிட்டு வரும். அப்போ எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் ஹெச்னது உங்களுக்கு மீனிங் என்ன, எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் சம்திங் எக்ஸு. இப்போ புரிஞ்சுதா? ஸோ எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் ஹெச் நம்ம எஃப் ஆஃப் எஃப் டிகிரி ஜி எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஓகேவா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் நீங்கள் இப்படி எழுதும்போது அதே போல் நீங்கள் இது எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் ஹெச்சை நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸுனால நம்ம எக்ஸுக்கு போட்டிருக்கோம். அதே போல் தான் இதுவும் ஆஃப் எக்ஸு. அப்போது நம்ம எடுத்த எல்ஹெச்எஸ் வந்து இது உங்களுக்கு. அப்போ எஃப் ஆஃப் ஹெச் ப்ளஸ் ஜி ஆஃப் ஹெச் ஃபார் எக்ஸுங்கிறதுனா எக்ஸுன்னு போட்டோம். ஸோ நம்ம இது எக்ஸ் இல்லாமல் போட்டோம், எக்ஸ் இங்கே அவருக்கு போட்டதாவே இல்லை. ஸோ அதே கிடைக்குதா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த பார்ட் என்னென்னா இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி நியாயப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச் ஆஃப் ஹெச். ஸோ இதை பற்றி நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான். எஃப் ஆஃப் இது எப்படி எழுதணும்னா நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச் ஆஃப் ஹெச்னு சொல்லி போடுவோம். எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச் ஆஃப் ஹெச்னு சொல்லி போடுவோம். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச் நம்ம ஜி ப்ளஸ் ஹெச்சுக்கு தனியாக ஹெச்னு போட்டு அதுக்கு அதாவது நம்ம ஹெச் ஆஃப் ஹெச்னு எப்படி இருக்குமோ அதை நம்ம தனியாக எழுத போகிறோம். இது ஜி ஆஃப் ஹெச் தனியாக நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம், எஃப் வெளியே போட்டிருக்கோம். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இப்படி இருக்கும்ல, இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுவோம்ல, அதே போல் நம்ம இதை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம். பாருங்கள், இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஹெச்சை உள்ளே கொண்டு போயிடலாம், எஃப்ஐ உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இதுக்குள்ளே ஜி ஆஃப் ஹெச்னு போயிடும், அந்த ஹெச் வந்து உள்ளே போகும். ஸோ ஜி ஆஃப் ஹெச் ப்ளஸ் ஹெச் ஆஃப் ஹெச் ஒன்றுமே இல்லை, அந்த ஹெச் ஆஃப் ஹெச் ஆஃப் ஹெச் உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து எஃப்ஐ உள்ளே கொண்டு போயிருங்க. எஃப்ஐ உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே ஒரு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், இங்கே ஒரு எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் ஹெச் தான். அப்போ என்ன ஆகும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ இது புரிஞ்சிருக்கோம். நம்ம எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து எஃப் ஆஃப் ஹெச்னு எழுதுவோம், எஃப் ஆஃப் ஜின்னு எழுதுவோம். ஸோ அதே போல் இதே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நம்ம எடுத்தது கொடுத்துருந்தது இதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் கேஸ் எழுதுனா எக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இது நம்ம அவங்க கேட்டிருந்ததை ப்ரூவ் பண்ணிட்டோம். அவங்க இன்னொன்று கேட்டிருந்தாங்க எஃப் ஆஃப் ஜி பற்றி என்ன சொல்கிறீங்க. ஸோ அது நம்ம இதுன்னு சொல்லி காட்டிட்டோம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.